தமிழ் சினிமாவுல பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே பிசினஸ் ஆயிடும். அந்த வகையில இடம் பெற்றிருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்கே. இவருடைய படம் அமரன் படத்துக்கு பிறகு இவருடைய கேரியர்ல பெரிய சேஞ்சஸ் வந்திருக்காம். இவர் படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே எல்லா படமும் வந்து பிசினஸ் ஆயிடுச்சாம். கிட்டத்தட்ட ரூ. 70,00,00,000 அளவுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே பிசினஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி. இப்போ வரக்கூடிய படங்கள்ல எஸ்கே உடைய படம் மிக பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுகிறது. இளைய தளபதி விஜய், அஜித் இந்த ரேஞ்சுக்கு சிவகார்த்திகேயன் போயிட்டாருன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வரும்போது, அந்த குழுவ கூப்பிட்டு பாராட்டுறதுல இவங்களுக்கு நிகர் இவர்தான் அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டு வந்ததுனால இவருக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தெரியும். எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டாரு. அதாவது நஷ்டமானா எப்படி எதிர்கொள்ளணும், பாசிட்டிவானா எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத.